தற்போதைய அண்மை செய்தி. சென்னை அசோக் பில்லரில் உள்ள விசிக அலுவலகத்திற்கு நேரில் செல்லும் விஜய். ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் நேரில் சென்று திருமாவளவனுக்கு விஜய் நன்றி சொல்ல திட்டமிட்டுள்ளார். கம்யூனிஸ்டுகள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கிய நிலையில் நேற்று சிபிஐ, சிபிஎம் அலுவலகங்களுக்கு சென்றார் விஜய். விசிக அலுவலகத்திற்கு நேரில் செல்லும் விஜய். விசிக ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் விசிக அலுவலகத்திற்கு நேரில் சென்று விஜய் நன்றி சொல்ல திட்டமிட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, விசிக ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் விசிக அலுவலகத்திற்கு விஜய் நேரில் சென்று நன்றி தெரிவிக்க உள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை அசோக் நகரில் உள்ள விசிகாவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு விஜய் வரவுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு ஆதரவு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலே தாவேகா தலைவர் விஜய் வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தை பொறுத்தவரை போலீசாரினுடைய பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் திண்டிவனத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான வன்னியரசு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு பேட்டியினுடைய அடிப்படை விவரங்களை பார்க்கும் பொழுது துணை முதலமைச்சர் என்ன, முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் கூட விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு இருக்கிறது. மேலும் உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்கு திண்டிவன மக்கள் எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள், அதனை பயன்படுத்தி விசிகாவினுடைய தலைவர் எனக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தையுமே நான் ஏற்று சிறப்பாக செயல்படுவேன் என்று கூறியிருக்கிறார். மேலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களினுடைய கோட்பாடு. அந்த கோட்பாடு நிறைவேறுவதற்கான ஒரு மறுவடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை நாங்கள் கருதுகிறோம் என்று வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமான மிக முக்கியமான ஒரு தகவலை தெரிவிக்க இருக்கிறார். அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாக அது இருக்கக்கூடியதாக அனைவருமே பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஒரு நிலையிலே தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு தெரிவித்தால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பானது உறுதி செய்யப்படும். அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இன்று அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். அந்த அறிவிப்பு அனைத்து தரப்பினராலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. போணுமா? லாவண்யா, விஜய்க்கு ஆதரவா விஜய்க்கு விசிக ஆதரவளித்தால் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி கட்டலில் அமர்வார் விஜய். விஜயை ஆட்சி கட்டலில் அமர வைப்பாரா திருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அனைவரிடத்திலும். இன்னும் சற்று நேரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். விஜய்க்கு விசிக ஆதரவளித்தால் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி கட்டலில் அமர்வார் விஜய். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்திற்கு விஜய் நேரில் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் விசிக தலைவர் அவர்களும் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம்.
சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வர உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த பட்சத்திலே ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகளானது உறுதி செய்யப்படும். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மிகப்பெரிய ஒரு எழுப்பறி சூழலும் பரபரப்பு சூழலும் தமிழகத்தில் நிலவி வருகிறது. மேலும் ஆளுநர் தமிழக வெற்றி கழகத்திற்கு கால அவகாசம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தங்களினுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தமிழக வெற்றி கழகமானது தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே காங்கிரஸ் இடதுசாரிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். நிபந்தனையற்ற ஆதரவை இடதுசாரிகள் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது அரசியல் களத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை துணை முதல்வர் பதவி, அதே போல 3 மேயர் பதவி, திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என அடுக்கடுக்கான கோரிக்கைகளை விசிகாவினர் தாவேகாவிற்கு வைத்திருக்கிறார்கள். அது அனைத்துமே பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அதிகாரப்பூர்வமான ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட உள்ளார். இந்த தகவல் என்பது அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது ஒரு அரசியல் களத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் 118 என்பது பெரும்பான்மையான இடங்களை பெறக்கூடிய ஒரு கட்சி மட்டுமே தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பெறும். அந்த வகையிலே தாவேகாவிற்கு அந்த பெரும்பான்மை கிட்டவில்லை. தனிப்பெரும் கட்சியாக ஆனால் தாவேகா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட்டணி கட்சிகளினுடைய அல்லது பிற கட்சிகளினுடைய ஆதரவு தாவேகாவிற்கு தேவைப்பட்ட சூழலில் காங்கிரசும் இடதுசாரிகளும் தங்களினுடைய ஆதரவு கரத்தை நீட்டியிருக்கின்றனர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டக்கூடிய பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த சூழலானது மிக விரைவில் வரக்கூடிய அந்த தருணம் இருக்கும். அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் என்ன தெரிவிக்க போகிறார்கள், தொல் திருமாவளவன் என்ன தெரிவிக்க போகிறார் என்பதைத்தான் அரசியல் களம் தற்பொழுது சூடு பிடித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. மேலும் விசிகாவினுடைய அலுவலகத்தை பொறுத்தவரை பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவிக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்காக தமிழக வெற்றி கழகமும் காத்திருக்கிறது. லாவண்யா வன்னியரசு அவர்கள் சற்று முன்பு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். எம்மை ஓரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்களே மையம் என்று குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் வன்னியரசு. சமீபத்தில் திண்டிவனம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி அடைந்திருக்கிறார். விசிகாவிற்கு 2 எம்எல்ஏக்களில் அவர் ஒருவராக இருக்கிறார். அந்த வகையிலே வன்னியரசனுடைய சமூக வலைதள பதிவுகள் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. நேற்று முதல் அவர் விசிகாவை முன்னிறுத்தி பதிவுகளை இட்ட வண்ணம் இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இது திருமா காலத்தில் நாம் மேலும் மேலும் உயருவோம் என்ற வகையிலே ஒரு பதிவை வெளியிட்டார். அது மட்டுமல்லாமல் இன்று காலை நாம் மையமாக இருப்போம், அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான ஒரு மையமாக இருப்போம் என்ற ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி சேனலுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியினுடைய அடிப்படையில் அவரிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. திருமா துணை முதலமைச்சர் ஆவாரா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அந்த வகையிலே அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட அவருக்கு இருக்கிறது. அந்த வகையில் அவர் தகுதி வாய்ந்தவர் என்று கூறியிருக்கிறார். மேலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களினுடைய கோட்பாடு, அதற்கு மறுவடிவம் கொடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, தகவல்களுக்கு நன்றி.